ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னை பொறுத்தளவுல தேவனோடு செலவழிப்பதற்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது தேவை. அது இல்லாவிட்டால் நீங்கள் எங்கேயோ தப்பு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அட்லீஸ்ட் 2.5 மணி நேரமாவது தேவை. 2.5 மணி நேரம், 2 மணி 20 நிமிஷம் தசமபா மாதிரி வச்சுங்களேன். கர்த்தர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 மணி நேரத்தை கையில் அளந்து போட்டுறார். காலையில் எந்திரிச்சு சொன்னா 24 மணி நேரத்தை கொடுத்துறாரா கொடுக்கலையா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஊழியக்காரருக்கும் பாஸ்டருக்கும் அதுதான், விசுவாசிக்கும் அதுதான், பெரிய ஊழியக்காரருக்கும் அதுதான், சின்ன ஊழியக்காரனுக்கும் அதுதான், பிரதமருக்கும் அதுதான், ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனுக்கும் அதுதான். எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை அளந்து போட்டுறாரு. அந்த 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு நல்லா ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. அதுல 10ல 1 ஒரு 2 மணி 20 நிமிஷம் அதை நம்ம தேவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அதைத்தான் கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். வாங்குற சம்பளத்துல கொடுக்கிற காணிக்கையா கர்த்தருக்கு தேவை? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது அல்லவா? கர்த்தர் உன்னைத்தானே தேடுறாரு. அப்ப அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க பழகணும். அதை செய்ய முடியாதபடி தடை செய்கிற ஆவி பார்வோனுடைய இருதயத்திலே ஒரு விசேஷித்த ஒரு வித்தியாசமான தந்திரத்தை கொடுத்துச்சு பாருங்க. அந்த ஆவி இன்னைக்கு கிரியை செய்து சபைகள் நடுவில், ஊழியங்கள் நடுவில்